எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்த போக முடியும். இப்ப என்ன பண்றது சரவணா? ஸ்ருதி அப்படி சொல்றா, மாமா இப்படி பேசிட்டு போறாரு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, குழப்பமா இருக்கு. சரவணா, நீயாவது நான் சொல்றத கேப்பியா? பூங்குடி, கண்டிப்பா கேட்பேன். நீ ஒவ்வொரு தடவையும் இந்த குடும்பத்துக்காக போராடுவ. அப்ப வெளியில இருந்து பாக்குற எனக்கு அது தப்பாவே படும், தப்பாவே புரிஞ்சுக்கவும் செய்வேன். அதனாலேயே உங்ககிட்ட கோவப்பட்டு சண்டை போட்டிருக்கேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஐயோ தப்பு பண்ணிட்டேன்னு கிடந்து வருத்தப்படுவேன். உன் நிலைமையை நினைச்சு நீ கஷ்டப்படுவா என்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் அதை நினைச்சு தினம் தினம் கஷ்டப்படுவேன் போக முடியும். எத்தனை நாள் நீ இல்லாம நான் தூங்காம சாப்பிடாம இருந்தேன்னு உனக்கு இது வரைக்கும் நான் சொன்னதே இல்லை. ஏன்னா அது தெரிஞ்சா அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எனக்காக நீ வருத்தப்படுவேன்னு எனக்கு தெரியும். அதுவும் சுருதி விஷயத்துல நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ட போக முடியும். அப்ப இந்த விஷயத்துல நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கிட்டல? புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நான் அப்பா கட்சி. ஆமா போக முடியும். அப்பா சொல்றதும் தப்பில்லைன்னு தோணுது. அவர் சொல்றது சரிதானே? அவளுக்காக நீ இந்த வீட்டுல இவ்வளவு தியாகம் பண்ணியும் பலன் இல்லைன்னா இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு அவ என்ன மதிப்பு கொடுத்திருக்கா? இன்னைக்கு இப்படி பேசுறவ நாளைக்கு எப்படி வேணாலும் பேசுவா. அவளுக்காக நீ வாழ வேண்டிய வாழ்க்கைய இழந்து ஓடிக்கிட்டு இருக்க. இது உனக்கு தேவையா? இங்க பாரு, உனக்கு கட்டின புருஷன்னு நான் இருக்கேன். நாம இன்னும் வாழவே ஆரம்பிக்கல. நீ என்னடானா நாம ஏதோ 50-100 வருஷம் வாழ்ந்து முடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை விட்டுட்டு சுத்தி வாழ்க்கையை மட்டும் யோசிச்சுக்கிட்டு இருக்க. நீ பாரு, அது உனக்கே தெரியுதா என்னெல்லாம் எனக்கு தெரியல. அதுக்காக நான் உன்னை குறை சொல்லல போக முடியும். நீயும் யாருக்கும் எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்லல. அவங்க நினைப்புதான் அவங்க வாழ்க்கைய அமையும். அதுக்காக அப்படியே விட்டுட்டு போயிட முடியுமா சரவணா? நீ சொல்றது தப்பில்லை போக முடியும். அதே நேரம் சரின்னு சொல்லி உன்னை கஷ்டப்படுத்தவும் விரும்பல. இங்க பாரு, ஸ்ருதியே முடிவு பண்ணதுக்கு அப்புறமா நாம என்ன சொல்லி என்ன ஆக போகுது?